திமுக அதிமுக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுமே அவர்கள் குடும்பம் குறைந்தபட்சம் 15 கார்களை பயன்படுத்துகிறார்கள். அரசு கொடுக்கிற காரை விஜய் ஏறுவாரா? காங்கிரஸ் தாவே கொடுக்கிற ஆதரவை வாபஸ் ஆட்சி கவுந்து போயிடும். அதுக்காக தமிழ செத்தா பிரச்சனை இல்லை. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் மானிய கோரிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு காரு, ஒரு உதவியாளர், டிரைவருக்கான சம்பளம், அந்த பராமரிப்பு செலவு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி, யாரும் எதிர்பார்க்காத அளவு மருத்துவ காப்பீடு 5 லட்சத்துலேருந்து 25 லட்ச ரூபா உயர்த்தி கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு நேற்றைய தினம் என்ன சொல்லியிருக்காங்க, 50,000லேருந்து 75,000 அதுக்கு ஒரு வரைமுறையில் தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா. ஆனால் இன்னும் அந்த போராட்டம் தொடர்ந்து தான் இருக்குது. விவசாயிகள் தொடர்ந்து எங்களுடைய முழு கடனும் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க தொடர் போராட்டம் இருக்குது. நல்ல கண்ணை அவர் சாமி கண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தற்கொலையை செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் போல் பேசியிருக்காரு. ஒரு சைடு மக்கள் வரவேற்றால இன்னொரு சைடில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. உங்கள் பார்வையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த விஜய் அறிவித்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளம் 1.5 லட்சம் ரூபா. அவர்களுக்கு சம்பளம், படி, அலவன்ஸ் எல்லாம் 1.5 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேகாவை தவிர்த்து 10 கோடி ரூபாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு அவர்கள் கடந்த காலத்தில் செலவு செய்கிற தொகை. இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளராக வருவதற்கு முன்பு திமுக அதிமுக கட்சிகளுக்கு 10 கோடி ரூபா, அதாவது திமுக அதிமுக 2 பேருமே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பார்ட்டி ஃபண்டு. அப்போது இவர்களுக்கெல்லாம் மகிழுந்தே இல்லை, அவர்களுக்கு உதவியாளரே இல்லை என்று சொன்னால் அது நகைப்புக்குரியதாக இருக்குது. திமுக அதிமுக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுமே அவர்கள் குடும்பம் குறைந்தபட்சம் 15 கார்களை பயன்படுத்துகிறார்கள். எல்லாமே ஒரு 3 கோடி ரூபாய் கார் தான். அதாவது லேண்ட் குரூசர், இப்படி உயர்தக பென்ஸு, BMW, ஆடி கார் இல்லாத அதிமுக திமுக சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லை. இவர்கள் வேற காரில் ஏறவே மாட்டான். ஆனால் இப்போ புதிய ஆட்சி அமைஞ்சிருச்சு. இதில் ஆதவர்ஜனாவுக்கு என்ன காரே இல்லையா? புஷிக்கு காரே இல்லையா? ராஜகுமாருக்கு காரே இல்லையா? இல்லை வன்னியரசுக்கு காரே இல்லையா? இவர்களெல்லாம் சொந்த வீடு ஒரு 5 கோடி ரூபா, குறைந்தபட்சம் ஒரு 5 கார். வீட்டில் 5 பேர் இருந்தாலும் 5 கார். இப்போ சாதாரண குடும்பத்திலே 5 பேர் இருந்தாங்கன்னா 5 டூ வீலர் இருக்கு. அப்போ இவர்களுக்கு இந்த 234 உறுப்பினர்களுக்கும் 234 கார் மக்கள் வரி பணத்தில், இவர்களுக்கு 75,000 ரூபா பராமரிப்பு மக்கள் வரி பணத்தில். இது உதயநிதிக்கும் போய் சேரும். உதயநிதிக்கு காரே இல்லையா? நேருவுக்கு காரே இல்லையா? இல்லை பெரியசாமி காரை பார்த்தது இல்லையா? ஆக இது எல்லாம் ஒரு கேலி கூத்தா இருக்கு. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ சந்தேகத்துல கேட்கிறாரு, புதிதா வந்தவங்களுக்கு மட்டும்தான் காரா இல்ல எல்லாருக்குமே காரு தான் அப்படின்ற. எதிர்கட்சி தலைவருக்கும் கார் தான். ஆமா, அதே போல அந்த கார் அவர் வாழ்நாளுக்கு தொடவே மாட்டார். ஏன்னா அவருடைய ஸ்டேட்டஸுக்கு அரசு கொடுக்கிற கார்ல, சாதாரண கார்ல போனா தன்னுடைய கௌரவம் பாதிக்கும். அப்போ அவரு லேண்ட் குரூசர் டிஃபெண்டர் தான் போவார். இந்த காரு குப்பை அடிச்சு துருப்பிடிச்சு மக்கள் வரி போனோம். அப்போ விஜய்க்கு என்ன யதார்த்தம்னே அவர்தான் அந்த பிரச்சாரத்துல சொல்லியிருக்காரு, என்ன ஊரா விட்டு நெய் பொண்டாட்டி கைய ஊரா விட்டு நெய்ன்னு சொல்லிட்டு அதே அவர் செய்யறாரு. அதே செய்யறது உண்மையில நீங்க சொன்னப்பல அது ஒரு கேலி கூத்தாதான் இருக்கு. இப்போ இது உண்மையாகவே இந்த கார் அந்த
வசதி படைத்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுப்ப. நான் கேட்குறேன், உங்க கட்சி ஆளு இந்த காரை ஓட்டுவாரா? விஜய் ஓட்ட வேண்டாம் கேளுங்க. இப்போ உங்க பிடபிள்யூ மினிஸ்டருடைய மாமியார் அதிமுக அந்த அம்மா இருக்கு, அந்த அம்மாவுக்கு ஒரு கார் லீமா ரோஸ். அந்த அம்மாவுக்கு வேலை பார்த்தா லால்குடி கிளை செயலாளர்களுக்கு லேண்ட் குரூசர் பார்ச்சுனர் வாங்கி கொடுத்துருக்கு. 60 பேருக்கு 60 பேருக்கு வாங்கி கொடுத்த அந்த காரை இருக்குது. அந்த அம்மா ஸ்டேட்டஸுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் காரு கம்மி அந்த அம்மா ஏறாது. இந்த காரை எங்க நிற்கும்? எங்காவது துருப்பிடிச்சு போய் எம்எல்ஏ ஹாஸ்டல் நிற்கும். அதையும் படம் எடுத்து போடும். அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் யதார்த்த இவருடைய நட்பு பூராம விஷ்ணு ரெட்டி சார்ட்டர் ஃபிளைட் வச்சிருக்காரு. அஜய் ரெட்டி அவரு சார்ட்டர் ஃபிளைட் வச்சிருக்காரு. ஒரு வீட்டில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கு. அது கம்மியாக அவங்க குடும்ப பெண்கள் எதுலையுமே ஏற மாட்டாங்க. அடுத்து அனில் ரெட்டி, குருவி ரெட்டி மாதிரி அனில் ரெட்டி. அவர் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்னப்பல விஜய் வருவார் அந்த கார். அருமையான கேள்வி. அது அரசு கொடுக்கிற காலம் விஜய் ஏறுவாரா? நல்ல கேள்வி. அப்போ அனில் ரெட்டி யாருன்னா நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சர் இருந்தார் ஆந்திராவில், அவருடைய சித்தப்பா பையன் தம்பி. இவர்கள் தான் யாருக்கு நண்பர்கள்? அவருக்கு விஜய் நண்பர்கள். அப்போ இவங்கெல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கம்மியாக ஏறதுக்காக ஏற மாட்டாங்க. எங்க வெளியூர் போகணும்னா குடும்ப பெண்கள் எதுல போவாங்க? சார்ட்டர் ஃபிளைட்ல தான். அப்போ இதுதான் வாழ்க்கை. தமிழர் பூரா இப்படிதான் இருக்கா நினைக்கிறாரு. தமிழர்கள் பூரா இப்படிதான் இருக்கா நினைக்கிறாரு. இங்க இந்த அரசு மிக தவறாக பயணம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. 1792 பேர் SS என்டர்பிரைசஸ் யூபியிலிருந்து மேன் பவர் அங்க நடத்துனர்கள் தமிழ்நாட்டில் பணி செய்ய எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய புரட்சியே நடக்க போகுது. மிகப்பெரிய எதிர்ப்பே வரப்போகுது. விஜய் ஆட்சியை கவிழ்த்து ஆகணும்னு நிக்க போறா எல்லாரும். இதை விரிவுபடுத்துங்க வேக சீக்கிரமா. எல்லா துறைகளிலும் வட இந்தியா ஆட்கள் தான் விரிவுபடுத்தினீங்கன்னா ஓட்டு போட்டவங்க இங்க இருக்கிற இப்ப வடமல்லி டெப்பாவுக்கு 290 பேர் வர போறான். அடையாருக்கு வர போறான். ஐநா வரும். இங்கெல்லாம் 1790 ரூபாய் ஹிந்திக்காரனா இருப்பான். இல்ல இது விஜய்க்கு தெரிஞ்சதே செய்யறாரு. முதலமைச்சருக்கு எப்படி தெரியாம போகும்? முதலமைச்சருக்கு நீங்க இல்ல நம்மள போல பேசுறது தானே வந்து இல்ல அப்படி இல்ல. நீங்க முதலமைச்சருக்கு உளவுத்துறை ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு நிலவரம், புதிதாக போடப்பட்ட சட்டம், புதிதாக எது நடைமுறைக்கு வருது எல்லாம் முதலமைச்சருடைய டேபிளுக்கு போயிட்டு இருக்கும். அதை ஜெகதீஷ் பழனிசாமியும் ஜான் ஆறுசாமி தான் எடுத்து பார்க்குறாங்களா? இவர்கள் அப்படி சொல்றாங்களா? சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி இதை விரைவுபடுத்துங்கன்னு சொல்றேன். விஜய் நோக்கி நான் சொல்றது எல்லா துறைகளிலும் வட இந்தியர்களையும் போட்டுருங்க. தமிழர்கள் எதுக்கு ஓட்டு போட மட்டும் வச்சுக்கங்க. ஓட்டு போட்டு வீட்டில் படுத்துக்குவான். வீட்டில் போட்டு ஒரு ரீல்ஸ் போட்டுக்குவான். அவனுக்கு பொண்டாட்டி புள்ள குழந்தை ஊட்டி பசி பட்டினி எல்லாம் போட்டு எல்லாம் பெட்ஷீட் போட்டு மூடி வச்சிருவான். இது சீக்கிரம் செய்யுங்க. ஏன்னா நீங்க பேயை விரட்டுவதற்காக பெரும்பாடுபட்டு பேயை விரட்டியாச்சு. இப்ப என்ன வந்து சேர்ந்துருச்சு? பிசாசு வந்து சேர்ந்துருச்சு. பேய் போயிருச்சு, பிசாசு வந்துருச்சு. அந்த ஆட்சியில ஊழல் தானே 1.5 கோடி பேர் வந்து தேடி பிடிச்சி உங்க விசில உடைச்சான், பட்டனை உடைச்சு. யாரு வேட்பாளர்னு தெரியல, யாரு நாமினேஷன் போட்டிருக்கான்னு தெரியல. அத்தனை பேரையும் வீட்டில் போய் தட்டி கூப்பிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தான். இப்போ அதற்கு பரிசு என்ன? SS என்டர்பிரைசஸ் யூபியிலிருந்து 1792 பேர் கண்டக்டா போறான். சீக்கிரம் 17,000 ஆக்குங்க. டிரைவரும் இந்தி வளாவா வரட்டும், கண்டக்டர் இந்தி வளாவா வரட்டும். போக்குவரத்து தொழிலாளி ஏறக்குறைய அவனுடைய பிடித்தம் 7,000 கோடி ரூபாய இந்த திராவிட இயக்கம் ஏமாத்தி இருக்க. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. எவ்வளவு? 7,000 கோடி. அவன் வேலை பார்த்து ஓய்வு பணி நிறைவு வருகிற போது அவனுக்கு கொடுப்பாங்கல்ல பணி கொடை, அவன் சம்பளத்தை பிடிச்சதுதான். எவ்வளவு கொடுக்கணும்? 7,000 திமுக அதிமுக ஏமாத்தி இருக்கு. அதுதான் அவன் தீபாவளி வருகிறது, பொங்கல் வருகிற பொழுது குழந்தைக்கு கல்யாணம் பண்ண பொண்டாட்டி புள்ள நோய் அதை காத்துட்டு தான் நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இங்க யாரு வர்றா? வட இந்தியா வர. நீங்க மிக விரைவில் அரசு அதிகாரிகள்
கடைநிலை ஊழியர்கள், HRNC, குரூப் 1, குரூப் 2 எல்லாம் வட இந்தியா நினைச்சிருக்கியா? தமிழர்கள் சிரமப்படக்கூடாது, தமிழர்கள் வேலை செய்யக்கூடாது, எல்லாம் அவனுக்கு இலவசத்தை கொடுத்துருவான். அப்பனுக்கு சாராயா, மகனுக்கு சத்துணவு, முடிஞ்சு போச்சு அரசியல். கேரளாக்கார அப்படித்தான் சொல்லுவோம். இந்தாடா பாண்டிக்காரனா, அப்பனுக்கு சாராய, மகனுக்கு சத்துணவு, தமிழ்நாட்டு அரசியல முடிஞ்சுக்கிறாங்குவான். இப்போ இந்த அறிவிப்பெல்லாம் மிகப்பெரிய பாரதூர பிரச்சனையை உருவாக்கும். தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லுகிற விசிகா இதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. அப்போ தாவேக ஆட்சியினுடைய அலங்கோலம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, விஷ்ணு ரெட்டி, அஜய் ரெட்டி, அனில் ரெட்டி, இது ஒரு பவர் சென்டர். இந்த பக்கம் திரிஷா ஒரு பவர் சென்டர். இது எப்படி வெளியே வருதுன்னா, விஜயை யார் கட்டுக்குள் வைத்திருப்பது, யார் இயக்குவது? நீங்க ஜெயலலிதா காலத்துல சசிகலா ஒரு பவர் சென்டர். சசிகலா அவங்க ஒரு பேர் தான் சொன்னாங்க. ஆமா ஆமா, சசிகலா ஒரு பவர் சென்டர். திமுக ஆட்சி காலத்துல 5 பவர் சென்டர் உருவாகும். இப்போ திரிஷா ஒரு பவர் சென்டர், ரெட்டி காரு ஒரு பவர் சென்டர். போனா திமுக ஆட்சியில எல்லாம் நாயுடுகாரா இருந்தது. இப்போ வந்து அதாவது ஏவா வேலு நாயுடு, சேகர் பாபு நாயுடு, இப்படி நாயுடுவா இருந்தது. இப்போ விஷ்ணு ரெட்டி, அனில் ரெட்டி, அஜய் ரெட்டி, ஆதவ் அர்ஜுனா ரெட்டி, இப்படி ரெட்டிகாருவா இருக்கு. இந்த பக்கம் பாலக்காட்டு மாமி யாரு, திரிஷா. பாலக்காட்டு மாமி எனக்கு மாநில மகளிர் அணி தலைவி பார்ட்டி, எனக்கு முக்கியத்துவம் வேணும். இப்படி அந்தம்மா அடுத்த முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலைவிதியா? ஆந்திராவில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் இப்ப 3 தமிழர்கள் நிராயுதபாணியா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அவன் ஆயுதமே இல்ல, அவன் ஆயுதம் வச்சிருந்தாங்க. ஆயுதம் காமி, துப்பாக்கி காமி. காட்டுறதுல வந்து ஸ்டிக்கர் ஒட்டின செப்புல் இருக்கு, எல்லாமே வந்து செட்டப்னு சொல்லிட்டு ஈஸியாவே தெரியுது. அப்போ இத தாவேக ஆட்சி கண்டிக்கவே இல்லை. நீங்க சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, 2 பக்கம் யார் முதல்ல சுட்டதுன்னு விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஏண்டா துப்பாக்கியில எப்படா சுட்டிருப்பான்? இதை சொல்லுவது நீ அமைச்சரா? ஏன் காங்கிரஸ கண்டித்தால் ஆட்சி கவுளும். காங்கிரஸ் தாவே கொடுக்கிற ஆதரவை வாபஸ் ஆட்சி கவுந்து போயிடும். அதுக்காக தமிழ செத்தா பிரச்சனை இல்லை. காவிரி நீர் வரலாம், காவிரி நீரை பேசுவதற்கு காங்கிரஸ்காரன ப. சிதம்பரம் தான் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞரா தமிழக அரசு நியமிச்சிருக்கு. அவர் காங்கிரஸ் தான் ஆதரவா பேசுவார். தமிழ் துரோகி தான் சிதம்பரம். சிவகங்கை அவனை ஓட்டு போடக்கூடாது. காங்கிரஸ் ஆதரவா தான் அவர் இருப்பார், தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருக்க மாட்டார். ஆனா ஓட்டு போட யாரு? தமிழன் தான். ஆக ஈழ பிரச்சனை வந்து 2009 தான் காங்கிரஸ்கார பூரா அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சான் தமிழன். கடைசியா அடிச்சு விரட்டி சைமன் கடைசியில் என்ன ஆனாரு? தமிழ் தேசிய துரோகி ஆயிட்டார். எவன் தமிழை காட்டி கொடுக்கிறானோ அவன் தமிழ் தேசிய தலைவன். எவன் தலித்தை காட்டி கொடுக்கிறானோ அவன் தலித் தலைவன். எவன் திராவிடத்தை ஒழிச்சானோ அவன் திராவிட தலைவன். இதுதான் தமிழ்நாடு அரசியல். அது இல்லாம தொடர்ந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து இந்த மதுரையில ஒரு சாமியார் லாக்அப் டெத்னு சொல்லிட்டு அடிச்சு கொண்டு இருக்காங்க. ஏன் இது தொடர்கதியா இருக்குங்களே? காவல்துறை எதுக்கு பயப்பட வேண்டிய? காவல்துறை தவறு செய்ய சொல்றது ஆட்சியாளர்கள் தான். நீங்க திருவொற்றியூர்ல தனுஷ், கோயம்புத்தூர்ல அமுதன் 2 பேரும் கஞ்சா கும்பல் தான் அடிச்சே கொண்டு இருக்கான். அமைச்சர் என்ன சொல்றாரு? குழு மோதல். அப்ப கஞ்சா விற்கவே இல்ல, கஞ்சாவுக்கு சம்மந்தமே இல்ல, கஞ்சா நல்லா வித்துக்காப்பா. நீங்க யாருக்கு? கஞ்சா வியாபாரிகளுக்கு நாங்களே பிடிக்க மாட்டோம், இது கோஷ்டி சண்டை. அப்ப காவல்துறை என்ன பண்ணுவா? இது கஞ்சா வழக்க பதிவு செய்யக்கூடாது, கோஷ்டி மோதலா. அப்ப கஞ்சாக்காரனுக்கு எந்த கஞ்சா வழக்குனா தானே அவர் அட்ஜஸ்ட் பிடிப்பா, அவன் யாருக்கு வித்தா, எங்க வாங்கிட்டு வந்தா, அப்படியே விசாரணை தொடரும். இது கஞ்சா வழக்கே இல்லைங்கன்னா அப்ப அவன் கஞ்சா கேச விசாரிக்க போறான். இதுதான் சட்ட அமைச்சர் சொல்றாரு. இவ்வளவு நெகட்டிவ் இதுலயும் ஒரு பாசிட்டிவான வருது. 5 லட்சத்துல இருந்து 25 லட்சம் மருத்துவ காப்பீடு. அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பல இதுல வந்து காப்பீடு திட்டங்கள்ல போன கவர்மெண்ட்ல வந்து அரசு மருத்துவமனை மட்டும் தான் அது செல்லுபடி ஆச்சு. ஆனா இந்த காப்பீடு வந்து பிரைவேட்ல செல்லுபடி ஆகிறதுக்கான விரிவாக்கம் பண்ணுவாரா விஜய்? இல்ல, பண்ணணும். எல்லாமே போய் அரசு மருத்துவமனையிலே வைத்தியம் பண்ண முடியாது.
அரசு மருத்துவமனையில் எல்லாம் பால் இடிஞ்சு போன இயந்திரங்கள் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரிப்போர்ட்ரு குண்டார் பண்ண சந்தை என்ன ரிப்போர்ட்ரு வந்து இப்போ அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சுப்பிரமணி இல்லை 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 சந்திரமோகன குண்டார் ராயப்பேட்டையில் இருப்பான். அப்போ அவன் 1 லிட்டர் டீசல் இல்லாமல் செத்து போனான் அரசு மருத்துவமனையில். ஆமா, அந்த இது நம்ம கரண்ட் கட்ட பேர் ஏதோ மோகன் வரும். ஆமா ஆமா, குண்டார் சங்கம் கூட வச்சிருந்தோம். கரெக்ட் கரெக்ட். அது ஒன்றும் இல்லை, பேட்டரி அந்த எல்விலேட்டர் பேட்டரி 1 மணி நேரம் ஓடிடுது. 1 மணி நேரம் குடிச்சோடனே போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆக வேண்டிய ஜென்ரேட்டர்லாம் என்ன இல்லை, டீசல் இல்லை. 1 லிட்டர் டீசல் இருந்தால் ஒரு மனுஷன் உயிரும். அப்போ 10 பேர் உயிர் போயிடுச்சு இது வரைக்கும். அது கடந்த ஆட்சி காலம், திமுக ஆட்சி காலத்தில். அப்போ இது போன்ற நிலைமை தான் இருக்குது அரசு மருத்துவமனைகளில். அப்போ தனியார் மருத்துவமனைக்கு போனால் தான் உயிர் காக்க முடியும். அதனால இதை தனியார் மருத்துவமனைகள் உயிர் காக்கிறது, அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை எதார்த்தத்தை என்ன அடிபடுறவன் எங்க பக்கத்துல அங்கதான் போவான். கண்டிப்பா அரசு மருத்துவமனைக்கு நீங்க ஆம்புலன்ஸ்கார பயிலுவ திருட்டு பயிலுவா கமிஷனுக்காக அடிபட்டா அங்கிருந்து 80 தூரம் எவன் கமிஷன் கொடுப்பானோ அந்த ஆஸ்பத்திரி எடுத்துட்டு போனான். அதை எடுத்துட்டு போனான். இதெல்லாம் கேட்க நாதி இல்லை. தமிழருடைய உயிர் நாதியற்ற உயிர். கர்நாடகா சுட்டுக் கொள்றான், ஆந்திராவில் செம்மரம் கடத்த போய் சுட்டுக் கொள்றான். ஒரு ரெட்டி நாயுடு கூட சாக மாட்டான், ஒரு ரெட்டி சாக மாட்டான், நாயுடு சாக மாட்டான். சாகிற பூரா யாரு? தமிழன் தான் சாவான் ஆந்திராவில். ஆமா, அது அதேதான். இன்சூரன்ஸ் என்பது எங்க மருத்துவமனை இருக்கோ அங்க அவன் அனுமதிக்கப்படணும். அவனுக்கு அப்ப உயர்ந்த சிகிச்சை கிடைக்கணும். சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும், கண்டிப்பா கொண்டு வரும். ஆமா, இந்த 100 நாள் சாதனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய விமர்சனங்கள் அதிகமாக வரும். ஜீரணிக்க முடியாத விமர்சனம். 1792 பேர் வட இந்திய தொழிலாளி இங்கே கண்டக்டரா போயிருக்கான்னா இந்த ஆட்சி சீக்கிரம் அகற்றியே ஆகணும். இதை விரிவுபடுத்தினா என்ன ஆகும்? இது ரொம்ப எதிர்கால ஆபத்தா. இது எப்படி தெரியாம போகும்? அடுத்து செயற்கை சுவையூட்டி கெமிக்கல்ல சாராயம் தயார் பண்றான் பாகுண்ட ரெட்டி. 16 மணி நேரத்தில் அதை கேன்சல் பண்ண பாகுண்ட ரெட்டி. சுப்பிரமணிய ரெட்டியுடைய தம்பி சுப்பிரமணிய ரெட்டி என்ட்ரிகா என்டர்பிரைஸ் திருவள்ளூர்ல வச்சிருக்கான். எல்லாம் கெமிக்கலை போட்டு கொடுக்குறான், குடிச்சிட்டு லிவர் போய் செத்து போயிடுவான் சீக்கிரம். 6 லட்சம் இளம் விதவைகள் உள்ள ஒரே நாடு தமிழ்நாடு தான். அப்போ இது ரெட்டி காரு, நாயுடு காரு, எல்லா காரும் ஒன்னா சேர்ந்து தமிழகத்தை நீங்க சூறையாடலாம். இது கேட்பதற்கு நாதி இல்லை. இந்த ஆட்சி கேட்கணும் பார்த்தா இந்த ஆட்சி ரெட்டிகார ஆட்சியா இருக்கு. நிச்சயமா நம்மளுடைய பல தகவல் நீங்க இந்த அரசுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. கண்டிப்பா உளவுத்துறை முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சொல்லி சில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாருன்னா எல்லா எதிர்பார்க்குறா போல எம்ஜிஆர் ஆட்சி காலம் எப்படி இருந்தாரோ அதே போல இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தக்க வைப்பார். நன்றி, நன்றி, வணக்கம்.